பார்வை இல்லாதவர்களால ஒருத்தவங்களுக்கு சரியான வழியை காட்ட முடியாது. அவங்க ஏதாவது தப்பான வழியில கூட்டு போய் நம்மள தவறான இடத்துல கூட்டு போய் நிறுத்திடுவாங்க இல்லையா? அது போல இவங்க இருக்கிறாங்க. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கே பல விஷயம் சரியா விளங்கல, நீங்க வழிகாட்டுறேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் தவறான வழியில கொண்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு இங்க சொல்றாரு. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா மக்களுக்கு, அதுக்கு ஐயோ! நீங்க தவறான வழியில அவங்கள நடத்துறீங்க, அதனால உங்களுக்கு ஐயோ! பார்வை இல்லாதவர்கள் பின்னாடி நம்ம போகும்போது நம்மளும் தவறான வழியில போய் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு நம்ம கண்ணை கட்டிட்டு போற மாதிரி தான் அவங்க பின்னாடி போறது. நமக்கு கண்ணு தெரிந்தாலும் கண்களை கட்டிக்கொண்டு ஒருத்தர் பின்னாடி போற போலதான். நம்ம எந்த வழியில போறோம்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க கூட்டிட்டு போறாங்களேன்னு நம்ம போவோம். ஆனா கடைசியில பார்த்தா அது பாதாளத்தின் வழியா தான் இருக்கும். அது ராஜ்யத்தின் வழியில நம்மளை கொண்டு போய் சேர்க்காது, நம்மளை பாதாளத்தின் வழியில கொண்டு போய் விட்டுடும். அதுதான் இவங்களை வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் கர்த்தர் இப்படி சொல்றாரு, குருடரான வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்றாங்க?